கிறிஸ்துவுக்கு பிரியமான கோயிலபுரம் ஆனந்த் திருச்சபை குடும்பங்களுக்கு என் அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையில் உங்கள் யாவரையும் இந்த காணொலியின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக நம் யாவரும் அமர்ந்தவாறே தலையை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி இறைவேண்டல் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையில் உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அனைத்து தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த நாளின் மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் உடைய திருச்சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபெறும்படியாக தெய்வீக பிரசன்னத்தை எங்கள் தருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. துதி கணம் அனைத்தையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இறை மனிதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக விடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து இந்த மாலை வேளை ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவருக்கும் தெரிந்த பாடல் எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்காத கிருபைக்காய் இந்த பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணில் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசரித்து நிதியவர். நம்மை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசரிக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையில்
படிக்கும்படியாக திறந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 51 முடிய அடியேன் வாசிக்கிறேன். கவனமாக திருச்சபையினை கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்றியும் பரலோகராஜ்யம் கடலில் போடப்பட்ட சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளை சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமன்ற நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்கள் நோக்கி, இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் என்பதே. கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையில் மீண்டும் உங்கள் யாவரையும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி காத்திருக்க அழைக்கப்படுகிறோம், செபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நாம் இன்னும் அதிகமாய் இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்து வருகிறோம். இந்த கொரோனா வைரஸின் காரணமாக உலகம் முழுவதும் ஒரு ஸ்தம்பிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ரஷ்யா தேசம் இதற்கென்று ஒரு தடுப்பூசியை வேக்சின் கண்டுபிடித்து அதனுடைய ரஷ்ய அதிபருடைய மகளுக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் செய்தித்தாளின் வாயிலாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை இந்த வேக்சின், இந்த தடுப்பூசி சீக்கிரமாக செயல்படவும் இதை உலக நாடுகள் அனைத்தும் பெற்றுக்கொண்டு இந்த கொரோனா தொற்றிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவராகிய கர்த்தர் உதவி செய்வாராக. சிறிது நேரம் உங்கள் யாவருக்கும் இந்த வாசிக்கப்பட்ட திருமறையிலே ஒரு சில காரியங்களை இந்த நாளின் மாலை வேளையில் அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். சற்று இந்த 13ஆம் அதிகாரத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், இந்த 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை குறித்து அநேக உவமைகளை இந்த 13ஆம் அதிகாரத்திலே அவர் கூறியிருக்கிறார். அதாவது பரலோக ராஜ்யத்தை விதைக்கு ஒப்பிடுகிறார், பரலோக ராஜ்யத்தை கடுகுக்கு ஒப்பிடுகிறார், பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவிற்கு ஒப்பிடுகிறார். இப்படியாக தன்னுடைய சீஷர்களுக்கு அன்பானவர்களே பரலோக ராஜ்யத்தை குறித்து கிறிஸ்துவானவர் கூறுகிறதை இந்த திருமறையிலே அறிந்திருக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட திருமறையிலே குறிப்பாக 13ஆம் அதிகாரம் 47 முதல் 51 முடிய வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே இந்த பகுதியில் இருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அங்கே அருமையாய் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார் தன்னுடைய சீஷர்களுக்கு, பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்ட சகல விதமான மீன்களையும் சேர்த்தும் வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வலைக்கு ஒப்பிடுகிறார். வலை என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் நெட் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாம் அறிந்திருக்கிறோம், மீனவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த நெட், வலை. ஏனென்றால் கடற்கரை ஓரமாக இருக்கிற மாவட்டங்களிலே நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் அநேக மீனவர்கள் வலைகளை சரியாக வைத்திருப்பார்கள், வலைகளை பழுது பார்ப்பார்கள், அவைகளை எந்த விதத்திலும் கெட்டு போகாமல் சரியான நிலைமையிலே வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அன்பானவர்களே, அந்த வலை கடலிலே போடப்படும் பொழுது அந்த வலையிலே அநேக மீன்கள் சிக்கும் என்று சொல்லி, ஒருவேளை அந்த வலை ஓட்டையாக இருந்தால், அந்த வலை நல்ல கெட்டதாக இருந்தால் மீனவர்கள் படுகிற பிரயாசம் விருதாயிருக்கும். அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பரலோக ராஜ்யத்தை வலைக்கு ஒப்பிடுகிறார். He connected the kingdom of God and the net. ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் கூறும்படியாக விரும்புகிறேன். அங்கே ஒன்று பரலோக ராஜ்யம், the kingdom of God. 2 சகல விதமான மீன்கள்,
the different kinds of fish. மூன்றாவதாக வலை, நெட். இந்த மூன்று காரியங்களையும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, இது உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் வண்ணமாக இந்த திருமறை இருக்கிறது. ஏனென்றால் அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவின் பார்வையில் நீதிமான்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து எல்லோரை நோக்கி பார்க்கிறது, நல்லோரை நோக்கி பார்க்கிறது, தீயோரை நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் எப்படியாக இருக்கிறோம், ஒருவேளை நீதிமான்களாக இருக்கிறோமா என்பதை இந்த வேளையில் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறது. அந்த திருமறையிலே வாசித்தோம் 48 சொல்லப்படுகிறது, அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை குடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஆமன்பாளர்களே, 2 காரியங்களை இங்கே நாம் முன்வைக்கிறேன். ஒன்று நல்லவைகள், இன்னொன்று ஆகாதவைகள். கர்த்தருடைய பார்வையில் இன்றைக்கு நீங்களும் நானும், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை கடவுள் விரும்புகிற பாத்திரமாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? நல்லவைகளை சிந்திக்கிறவர்களாக, நல்லவைகளை யோசிக்கிறவர்களாக, நல்லவைகளை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை இந்த வேளையில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறது. வேறென்றால் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம், இதோ பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி என்று சொல்லி, நன்மை செய்யும்படியாகவே அவர் சுற்றித் திருந்தார் என்று சொல்லி நாம் திருமறையிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களில் அவர் நன்மையை மாத்திரமே செய்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவரை பின்தொடர்கிற, அவருடைய கட்டளை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படியாக இருக்கிறோம் சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் அன்பானவர்களே. ஏனென்றால் காலம் கடைசி காலமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அதிகமாய் நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அங்கு சொல்லப்படுகிறது, அந்த கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நல்லவர்கள் இருப்போம் என்றால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்போம். ஒருவேளை ஆகாதவர்களாக கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கடவுளுடைய கோபத்திற்கு நாம் ஆளவும் என்றால் நாம் எரிந்து போகப்படுவோம். சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, ஜெப ஜீவியம், விசுவாச வாழ்வு எப்படியாக இருக்கிறது? இந்த நாட்களிலே கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோமா தேசத்திற்காக? கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோமா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக? கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோமா அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக? ஏனென்றால் இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு. நீங்களும் நானும் தான் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் நானும் தான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்க வேண்டும். அங்கே தொடர்ந்து சொல்லப்படுகிறது, உலகத்தின் முடிவிலே நடக்கும், இப்படியே நடக்கும். உலகத்தின் முடிவிலே இப்படித்தான் நடக்கும், நல்லவர்கள் தீயவர்கள் என்று சொல்லும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு முன்பதாக நாம் எல்லோரும் நிற்போம். அப்படியாக நிற்கும் பொழுது என்ன நல்லது செய்தோம் என்றால், கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை ஏற்று அவருக்கு பிரியமான காரியங்களை செய்தோம் என்றால் நாம் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்போம். இல்லை என்றால் எங்கே சொல்லுவோம்? அக்கினி சூளையிலே போடப்படுவோம் என்று சொல்லும். அமர்வாளர்களே, இந்த மாலை வேளையிலே இந்த அருமையான திருமறையின் மூலமாய் நாம் சிந்திக்க அழைக்கப்படும். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவன் எப்படியா இருக்கிறது? நல்லது செய்கிறவர்களாக, நல்லதை யோசிக்கிறவர்கள் இருக்கிறோமா? அன்பானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கிறோம். சொல்லப்படுகிறது 49 இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் என்று சொல்லி. அழுகையும் பற்கடிப்பும் எங்கே இருக்கும்? நரகத்திலே. தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலத்தில் இருக்காத அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்லவைகளையே நீதிமன்றங்களாய் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்படுகிறது 51 வசனத்தில், பின்பு இயேசு சீசர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார்.
பாருங்க, இயேசு கிறிஸ்து கேட்கிறார் சிஸ்டரிடத்துல, இவைகளெல்லாம் நீங்க கேட்டீங்களா? கேட்டோம், அறிந்து கொண்டோம் என்று சிஸ்டர்கள் சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் நானும் அறிந்து கொண்டோம். என்ன அறிந்து கொண்டோம் அன்பானவர்களே? கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக நல்லதையே யோசிக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்காக நம் எலும்பி பிரகாசிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். இந்த அருமையான நாளின் மாலை வேளையும் அன்பானவர்களே, இந்த திருமறையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நீங்களும் நானும் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து விரும்புகிற வாழ்வினை நாம் கிடைக்க வேண்டும். கிறிஸ்து விரும்புகிற எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்கிறவர்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவருடைய கர்த்தர் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் பற்றி பிடித்துக் கொள்ளும். நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற அனைத்து தடைகளையும் நீக்கிக் கொடுக்கிறவர் அவர். நாம் ஜெபம் செய்வோம், துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கிறிஸ்துவுக்கு எலும்பி பிரகாசிப்போம். ஆண்டவரை கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ளாக உங்களையும் என்னையும் நிச்சயமாக சேர்த்துக் கொள்ளும். இந்த திருமறையின் மூலமாய் ஆண்டவரை கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த திருமறையின் மூலமாய், இந்த திருமறை பகுதியின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நினைவூட்டின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக மீன்கள் உண்டு. அந்த மீன்களிலே நாங்கள் விசேஷித்த மீன்களாக இருப்பதற்கு, ஆண்டவரே நாங்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு உமது கிருபையும் தயவும் நிறைவாய் கிடைக்க உதவி செய்வீராக. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்கள் மீது அன்பு கூறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு இன்னும் ஆண்டவரே நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. உங்கள் மாத்திரமே விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தாவே, நீர் அதே வேளையில் எங்களை காத்துக் கொள்கிறாக, எங்கள் திருச்சபையை காத்துக் கொள்கிறாக, எங்கள் திருமண்டலத்தை காத்துக் கொள்கிறாக, ஊழியர்களை காத்துக் கொள்கிறாக, எங்கள் குடும்பங்களை காத்துக் கொள்கிறாக. குறிப்பாக எங்களுடைய கோயிலாபுரம் ஆண்டவரே மற்றும் திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்கிறாக. தூதர்களை கொண்டு காத்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் விரலையும் தருவீராக. எங்களை தாழ்த்தி உமது திருக்குள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறாக. துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை எழுப்போம். பரமத்தில் இருக்கிற பரமபிதாவே, நாம சொல்வதாக, ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றாக எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோலைக்கு பிரேசிப்பெண்ணாமல் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் அரவணைப்பும் என்றும் என்றும் சதா காலமும் நம் மனிதனும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.